Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் மேஜர் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக அண்ட் வேறு லெவலாக அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம PicsArtல. ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு எப்படி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுன்னு கிளியரான ஐடியா கிடைக்காது. ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படியே நோட்டிஃபிகேஷனை போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போ புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசை இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5000 லைக்ஸ் வந்து டார்கெட் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ஜஸ்ட் ஒரு லைக் பட்டன் தானே, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்காக தான் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட PicsArt அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்க்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே ஒரு மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாடல் இமேஜை கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் ஐக்கான் இருக்கும் குட்டியாக. ஸோ இந்த எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதில் கீழே பாருங்களா நிறைய ஆப்ஷன் இருக்கும். பர்சன், ஃபேஸு, கிளாத்து, ஸ்கை, ஹெட்டு, ஹேரு, பேக்ரவுண்டுன்னு. இதில் பர்சன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணுறேங்க. இது வந்து பேக்ரவுண்டெல்லாம் விட்டுட்டு பர்சனை மட்டும் பக்காவாக வந்து நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துரும். பட் அது கொஞ்சம் இடத்த வந்து விட்டுரும். இங்கெல்லாம் பாருங்களேன், கொஞ்சம் இடமா வந்து விட்டு இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு ஏஐ தான். ஸோ அதால் முடிஞ்ச அளவு தான் கரெக்டாக பண்ணணும். அந்த கொஞ்சம் விட்ட இடத்துல வந்து நம்ம இந்த எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand. ஓகே, பக்காவாக எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இது வந்து கொஞ்சம் பார்ட் எரேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டைம்லாம் எடுக்கக்கூடாது ப்ரோ, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு இமேஜ் PNG ஃபார்மெட்டில் 4Kல இதே மாதிரி குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி PNG எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஆன்லைனில், ஓகேவா? ஸோ அந்த வீடியோ லிங்க்கே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஏஐ விட்டதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மெத்தட் ஓகேனா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இதே எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ஃபாலோ பண்ணிங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, நான் பக்காவாக எரேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பர்சனை வந்து பக்காவாக பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பர்சனை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு அந்த பர்சன் வந்து கரெக்டாக வந்து அந்த தரையில் ஃப்ளோர் வந்து செட் ஆகிட்டார். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளோரில் செட் ஆகலை அப்படின்னா அந்த பர்சன் லைட்டாக மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம வந்து பர்சனை பேக்ரவுண்டை மட்டும் தான் எரேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மூவ் பண்ணால் கூட அந்த பர்சன் மூவ் ஆவாங்க. இப்போ நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறேன், ஏற்றுறேன், ஓகேவா? இதே மாதிரி நான் மூவ் பண்ணால் கூட மூவ் ஆகும். எனக்கு அந்த கரெக்டாக இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு இல்லைனா கரெக்டாக செட் பண்ணிக்கங்க, ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது அதே மாதிரி பர்சன், சேம் அதே பர்சன் வந்து டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை டூப்ளிகேட் பண்ண பர்சனை அவர் மேலே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? 2 இமேஜும் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் BNW, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதில் கலர்ஸில் வந்து இந்த ஃபில்டர் இருக்கும், ஓகேவா? நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கலர்ஸில் BNWன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் கிளிக் பண்ணுங்கள். அகைன் கிளிக் பண்ணிவிட்டு 0க்கு செட் பண்ணுறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடும். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் ஃபுல்லாக வந்து ஒரு பிளாக் கலர் இமேஜாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ளிப் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ளிப் ரொட்டேட், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் கரெக்டாக ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த பர்சன் வந்து மேலேருந்து கீழே வந்து இது பண்ணுற மாதிரி அப்படியே உல்ட்டாவாகிடும், ஓகேவா? இந்த உல்ட்டாவான இமேஜை கரெக்டாக வந்து டவுனில் அவரோட காலு கீழே கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து சாய்ச்சி விட்டுருங்க. கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன்,
குட்டியாக ரவுண்ட் இருக்கா கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ அந்த ரவுண்டில் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி சாய்ச்சி விடுங்க. ரொம்ப வேண்டாம், லைட்டாக. ஓகேவா? இந்த அளவுக்கு சாய்ச்சிட்டு கரெக்டாக அகைன் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், மூவ் டவுன் இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ அந்த பர்சனுக்கு பேக் சைடில் போயிடும். ஓகே, அகைன் அந்த ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். இன்னும் நான் டிக் பண்ணலை. பர்சன் இந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பர்சனை கிளிக் பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷனுக்கு போயிட்டு அந்த இடத்துல மட்டும் லைட்டாக பெயிண்ட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா ஒரு மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதெல்லாம் தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து நான் பக்காவாக பெயிண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு சில இடம் விட்டுடுச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது இமேஜ் பார்க்க. ஸோ முடிஞ்சளவுக்கு பக்காவாக பெயிண்ட் பண்ணி ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பக்கா இப்போ டிக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ மேலே டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் அந்த பர்சனுக்கு கீழே அவரோட ஷேடோ, அதாவது அவரோட ஷேடோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட்டை கொடுத்துருக்கோம். அப்போ தான் பார்க்க இமேஜ் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கடைசியாக வந்து டெம்ப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெம்பரேச்சர். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. டெம்பரேச்சர் வந்து ஒரு -15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது பிஃபோர் த இமேஜ், இது ஆஃப்டர் த இமேஜ். ஓரளவுக்கு ஒரு கூலிங்கான இமேஜ், ஒரு லுக்கு கொடுத்ததுக்காக, ஒரு எஃபெக்ட் கொடுத்ததுக்காக அதை வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணும்போது தான் அந்த இமேஜும் பேக்ரவுண்ட் இருக்க இமேஜும் ஓரளவுக்கு லைட்டாக ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, சூப்பர். அகைன் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிரைட்னஸை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஒரு 12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைலைட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட்டை வந்து ஒரு +7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷேடோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஷேடோ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஒரு +4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பர்சனலாக ஜூம் பண்ணிவிட்டு கீழே இருக்க ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 50 இருக்கட்டும், ஒப்பாசிட்டி 100 இருக்கட்டும், ஹார்ட்னஸை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு 27 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பர்சனோட ஒரு சில இடத்துல, அதாவது ஃபேஸு, நெக்கு, ஃபோர்ஹெட்டு, இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் நான் கரெக்டாக வந்து ஒரு எஃபெக்ட் மாதிரி, இது எப்படின்னா டாஜ் அண்ட் போர்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கொடுக்கறதுக்காக லைட்டாக ஒரு சில இடத்துல வந்து ஜஸ்ட்டு ஒரு மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஓவராலாக பக்காவாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணுறேங்க. நான் ப்ரோ பண்ணேன், எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஜூம் பண்ணுறேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர் ஆஃப்டர். ஒரு சில இடத்துல வந்து லைட்டாக ஒயிட்டாக வந்துட்டு போகும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக ஓரளவுக்கு லைட்டாக வந்துட்டு போகும். ஸோ அது வந்து டாஜ் அண்ட் போர்ன்னு சொல்லுவாங்க. கடைசியாக நம்ம எடிட்டிங் பண்ணி முடிக்கும் போது இமேஜ் பார்க்க சும்மா வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அது. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரீடச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீடச் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கலர் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன், ஏர் கலர்னு இருக்கா. ஸோ இந்த ஏர் கலர் கிளிக் பண்ணுங்கள். இது ஏர் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வாட்டி அப்ளை பண்ணி விட்டுரும். நம்மளோட ஏரை டிடெக்ட் பண்ணி அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணி விட்டுரும். ஸோ இங்கே எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அதை எரேஸ் பண்ணுறங்க. அது வந்து ப்ளூ கலரில் பண்ணும். ஸோ அது நம்ம தேவை கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே பிளாக் கலர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அமௌண்ட் வந்து 50 இருக்கும். அதை வந்து கொஞ்சமாக ஏற்றி ஒரு 55 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷன் ஒரு 50 இருக்கட்டும். இப்போ அந்த ஆட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஆட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து அந்த ஹெட்டுக்கு மேலே, எப்படி சொல்கிறதுனா அந்த ஏருக்கு மேலே பக்காவாக வந்து பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணுறோம். இது பிஃபோர் இப்படி இருந்த இமேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளூரிஷ் கலராக இருந்தது. ஏன்னா அவரோட இமேஜ் வந்து வேறு கலரு, அங்கே வேறு ஒரு டோன் இருந்திருக்கும். ஏன்னா அது வந்து ஓரளவுக்கு சன்லைட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஓரளவுக்கு மூடி டோன் மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுனா ஓரளவுக்கு மப்பேறின மாதிரி இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவரோட ஹேர் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நார்மலாக பிளாக் கலரில் ஹேர் இருந்தால் கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இவரோட ஹேர் கலர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு ப்ளூயிஷ் கலரில் இருக்குது, செட் ஆகலை. ஸோ அதனால் மாற்றிட்டேன். இப்போ ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. இப்போ பக்காவாக இருக்குது. இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிஎன்ஜி கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். நார்மலாக வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணால் பக்காவாக செட் ஆகிடும். நான் அந்த மாதிரி தான் அந்த இமேஜை கொடுத்துருக்கேன். ஸோ பக்காவாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைடில் ஒப்பாசிட்டி உங்களுக்கு 100 இருக்கும், தெரியுதா? அதை வந்து கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு
50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா இது கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் நம்ம பிக்சார்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ தான் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +9 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு -15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு -14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டின்னு இருக்கும், அதுக்கும் கீழே பாருங்களா வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ வைப்ரன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +42 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஐக்கான் இருக்கும், கரெக்டாக வந்து இந்த ஐக்கான் தெரியுதா, இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இதில் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -11 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +5 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது பக்கத்தில் ப்ளூ கலர் இருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் சேச்சுரேஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷன் கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் அந்த மிக்ஸ் டூல் ஐக்கான் பக்கத்துலேயே பாருங்களா குட்டியாக 3 டாட் இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா. ஸோ இந்த ஐக்கான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர் கிரேடிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சர்க்கிள் இருக்கும். இதில் 3rd சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இது வந்து ஹைலைட் சர்க்கிள். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டுன்னு இருக்கும், அதுக்கு நேராக பாருங்களேன் குட்டியாக ஒரு ஆர மார்க் இருக்கும். அந்த ஆர மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த யூ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +180 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை ஒரு +16 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே இப்போ மேலே டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +11 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டின்னு இருக்கும், கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங்கை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மாஸ்கிங் இருக்கும். ஸோ மாஸ்கிங்கை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். அரௌண்ட் ஒரு 40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். அரௌண்ட் ஒரு 40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தா டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதுக்கும் கீழே பாருங்களேன் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +17 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரெடக்ஷனை வந்து ஒரு +53 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதுக்கும் கீழே பாருங்களா ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +70 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மேலே டாப்பில் பாருங்களேன் கரெக்டாக வந்து இந்த ஐக்கான்
இந்த ஐக்கான் தெரியுதா? ஸோ இது வந்து செலக்டிவ் டூல்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஓகேவா? அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லீனியர் கிரேடியன்ட்னு இருக்கும். லீனியர் கிரேடியன்ட். ஸோ இந்த லீனியர் கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த லைனை வந்து கரெக்டாக வந்து மேலே ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ட்ரீம் பிக் பிலீவர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக அந்த டெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் பாருங்களேன், உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசர் ஐக்கான் இருக்கும். சாரி, லைட் ஐக்கான் இருக்கும். அதை போங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்ப்ளோசர் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். எக்ஸ்போசர் வந்து -1.04 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக வந்து ஏற்றிக்கிறேன். ஒரு +22 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +22 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து டிக் கொடுத்துருங்க. ஓகே, அகைன் அந்த செலக்டிவ் டூலை கிளிக் பண்ணுங்கள். அகைன் அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லீனியர் கிரேடியன்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டவுன் சைடில் இந்த இமேஜ் கீழே டவுன் சைடில் இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து இங்கே இந்த இடத்துல பாருங்களேன், நான் ஜூம் பண்ணுறேன். ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், குட்டியாக. ஸோ அந்த பாக்ஸ் நடுவில் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், லைன் போகும். ஸோ அந்த லைனை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். நார்மலாக ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் ஆகும். கரெக்டாக அந்த நடுவில் இருக்க பாக்ஸ் மட்டும் தான் பண்ணணும், அப்போ தான் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? இதை வந்து லைட்டாக சின்னதாக்கிடலாம். மேலே இருக்கிறத சின்னதாக்கிட்டு கரெக்டாக வந்து அதோட ஷூ இருக்குல்ல, அந்த போர்ஷனை ஓரளவுக்கு மறைக்கிற மாதிரி இருந்தால் போதும். லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக மறைக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஓகே, இப்போ மேலே இருக்க அந்த லைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்போசர். ஸோ எக்ஸ்போசர் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -1.92 கரெக்டாக அந்த ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர், இது கலர் கரெக்ஷன் பண்ணுறது முன்னாடி இந்த இமேஜ், இது பிஃபோர். இது ஆஃப்டர் த கலர் கரெக்ஷன். இப்போ நல்லா ஜூம் பண்ணுறேன், அந்த ஸ்கின் டோனை பாருங்களேன். இது பிஃபோர் த கலர் கரெக்ஷன். எப்படி இருந்த ஸ்கின் டோனு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப வேறு லெவலாக இருக்குது. இது பிஃபோர் த பேக்ரவுண்ட் ரொம்ப கொஞ்சம் வந்து அந்த கலர் கரெக்ஷன் இல்லாதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஆஃப்டர் த கலர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்க்க ரொம்ப சூப்பராக அண்ட் வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஹிட் த லைக் பட்டன். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3000 லைக்ஸ் வந்து டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுறீங்க நம்புறேன். அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனை போட்டுருங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி குவாலிட்டி வீடியோஸும் மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் என்ன பர்சனலாக எங்கே ஃபாலோ பண்ணுச்சு, என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then, டாடா, பை பை from SD.